விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விசிகாவும் உங்களோட சேர்த்து தமிழ்நாட்டில் இன்னொரு பிச்சை அங்கீகாரம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தாமதம். எங்க அண்ணன் எப்பவோ அந்த இடத்த பெற்றிருக்கணும். காங்கிரஸ் பெரிய கட்சியா, விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சியா? இவங்க கொடுக்குறாங்க 23 விழுக்காடு ஆதி தமிழ் குடிகளின் காங்கிரஸ் எவ்வளவு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் கேள்வி வைப்பீங்க, நம்ம பதில் சொல்லணும். இல்ல எதுக்கு 10 சீட்டு? அதை எங்க அண்ணனுக்கு கொடுத்தா என்ன? எம்பி 10 எம்பி ஏன் கொடுக்கூடாது? அந்த கூட்டணியில இருக்கிறதே வலுவான ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். சார், ஆனா தனியா போட்டிட்டது இல்ல உங்களை மாதிரி. அப்ப வாக்கு சதவீதம் தெரியாது இல்ல? எங்க அண்ணன் சொல்றாரு, என்னை மனுஷனாவே மதிக்கல, எப்படி தலைவனா மதிப்பான்? அதான பிரச்சனை. 3வது முறையா பிரதமர் மோடி மீண்டும் ஜெயிச்சு பதவி ஏற்றிருக்காரு. அதான் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கன்னா, 40 வருஷம் வரைக்கும் கஷ்டங்க, அதுக்கப்புறம் அதுவே பழகிருச்சு, மக்களுக்கு அமைதியாயிட்டான். இங்க திமுக வளர்க்கறதுனால பயன் என்ன? 39 உறுப்பினரை கொடுத்து அனுப்புனீங்க. ஒன்னு சொல்லுங்க. அப்பவும் நீட் இருந்துச்சு, அப்பவும் ஜிஹெச் இருந்துச்சு, ஒன்னும் செய்யல. எனக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். என் பங்காளி வடிவேலு சொல்ற மாதிரி சேம் பிளட் தான், ஒன்னும் கிடையாது. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம தர்மபுரியில போட்டியிட்ட நபரையே சீட் கொடுக்குறோம். இப்போ அது விமர்சனத்துக்கு இல்லாது. யார் விமர்சிக்கிறது? முடிவெடுக்கிறது நான். விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு தெரியாத எதை எப்படி செய்யணும்னா, கட்சியை வழிநடத்துறது நானா நீங்களா? நீங்க எங்க இருந்து விமர்சிக்கிறீங்க? யார் விமர்சிக்கிறது? விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுகவே புறக்கணிச்சிருச்சு. இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ங்கிறது இவங்க மரபாக்கி விட்டுட்டாங்க. இந்த தேர்தலில் தெருவுக்கு தெரு சுற்றிடுவோம் பாருங்க. அபிநயாவா? அபிநயா, ஆமா ஆமா அப்படின்னு தர்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நாங்கள் மக்களை திருப்பி 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 சந்திக்கணும். இப்போ நான் விளையாடுற விளையாட்டில் ஓட்டுக்கு 15,000 கூட போக வாய்ப்பு இருக்கு. பாமக இப்போ காம்படிஷன்ல இருக்கு, போட்டியில இருக்கு. நான் எங்க ஐயாவோட போட்டி போடல. டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, திராவிடமா தமிழ் தேசியமா, அதுல தான் போட்டி போடுவோம் இல்லையே. நான் இந்த ஆட்டத்துல திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன். நான் எங்க ஐயாவை எதிர்க்கல. பாமக எங்க எதிரி. உதயநிதி வாழ்வுன்னெல்லாம் சொல்லி இது அடுத்து யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆண்டாண்டு காலமா அடிமைகள், அது யார் விசுவாசமான அடிமைகள் அப்படின்னு காட்டுறதுக்கு இதை பேசுறாங்க. விசிகாவும் 2 தொகுதி ஜெயிச்சதன் மூலமா அங்கீகாரம் பெறுது. உங்களோட சேர்த்து தமிழ்நாட்டில் இன்னொரு பிச்சை அங்கீகாரம் பெறுது. அது குறித்து அது ரொம்ப ரொம்ப தாமதம். எங்கள் அண்ணன் எப்போவோ அந்த இடத்த பெற்றிருக்கணும். போன தடவை 2 ஜெயிச்சாங்க. ஆனால் அதில் 1 உதயசூரியனில் நின்றுட்டதுனால இல்லை, போன தடவை அங்கீகாரம் பெற்றிருப்பாரு. காங்கிரஸ் பெரிய கட்சியா, விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சியா? எண்ணிக்கை அடிப்படையில் காங்கிரஸ் தான். எம்எல்ஏ எம்பி அடிப்படையில் இவங்க கொடுக்குறாங்க. 23 விழுக்காடு ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு இருக்கு. காங்கிரஸுக்கு எவ்வளவு இருக்கு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் கேள்வி வைப்பீங்க, நம்ம பதில் சொல்லணும். இல்ல தனியா அவங்க போட்டிட்டப்ப கம்மியா தான் வாக்கு சதவீதம் தெரியுதுல்ல. எதுக்கு 10 சீட்டு? அதை எங்க அண்ணனுக்கு கொடுத்தா என்ன? எம்பி 10 எம்பி ஏன் கொடுக்க கூடாதா? நீங்க இத்தனை இது பெறுறதுக்கு அவர் காரணம் இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. காரணமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அவர் வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அவர் வாக்குகளும் சொல்லாதீங்க. அவர் கூட்டணியில், அந்த கூட்டணியில இருக்கிறதே வலுவான ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். கம்யூனிஸ்ட் விழுக்காடு என்ன? குறைவு. மற்ற கட்சிகள் விழுக்காடு என்ன? விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு எவ்வளவு? விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லாதீங்க, ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு. நீங்க பாமக அங்கிட்டு போகும்போது மொத்த வாக்கு 23 விழுக்காட்டுல குறைஞ்சது 18 விழுக்காட்டுக்கு மேல ஸ்டாலினுக்கு, திமுகவுக்கு போயிருக்கு. அதில் நீங்க அப்படி ஆகிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பத்தாக்குறை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு, அது ஒரு 13 விழுக்காடு. அதுலேயே வந்துடுது. அது உங்க கட்சி ஓட்டு வெறும் 11 விழுக்காடு தான். இல்லை சார், ஆனால் தனியா போட்டிட்டது இல்லை உங்களை மாதிரி. அப்போ வாக்கு சதவீதம் தெரியாது இல்லை? ஓட்டிட்டதில்ல. நீங்கள் போட்டிட்டாதான் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, என்னை மனுஷனாவே மதிக்கல, எப்படி தலைவனா மதிப்பான்? அதான பிரச்சனை. இங்கே இருக்கிற உளவியல் நோயை தானே. தமிழ் சமூகம் வீழ்ந்ததுக்கு இந்த சாதி மத உணர்ச்சி, தண்ணின பகை தானே. அதை போய் என்ன பேசுறது? சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம் தானே இவ்வளோ தூரம் வீழ்த்திட்டுது. அதை போய் பேசி அது இவ்வளோ காலதாமதான். இப்போவோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அது போன தடவை வந்திருக்கணும். அது அவர் அண்ணன் உதயசூரியனில் இவர் பானையில் நின்றார். இந்த வாட்டி பானையில் 2 பேரும் நின்னதுனால அங்கே யாரும். அதில் எனக்கு மகிழ்ச்சி தான், பெருமை தான். காங்கிரஸ் நெருக்கி ஆனால் 100 கூட தொட முடியல. ஆனால் டோட்டலாக 230+ வந்துட்டாங்க. பிஜேபி 240க்கு இறங்கிடுச்சு. தனியாக அவங்களால ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் போய் கூட்டணியோடு தான். அதான் அந்த 150க்குள்ளே நம்ம சுருக்கி இருக்கணும். அதுக்கு இவங்க ஆட்டம் பத்தலை. இப்போ அம்மா தனியாக போயிட்டாங்க, இவங்க தனியாக போயிட்டாங்க. அது ஒருங்கிணைவாக பிஜேபியோட நிற்கிறவங்களாம் ஒத்த கருத்தில் இதாக இருக்கிறாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் ஒரு அதே கோட்பாடாக போகுது. அது இவங்க எப்படின்னா, கம்யூனிஸ்ட் வெளியில் இந்திய கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய எந்த இடத்துல இருக்கிறாங்க? மேற்கு வங்கத்தில் அம்மாவை எதிர்க்கிறாங்க, இங்கே காங்கிரஸே எதிர்க்கிறாங்க. கட்சி கூட்டணி தலைமை இருக்கிற கட்சியவே எதிர்க்கிறாங்க கேரளாவில். அப்படிங்கும்போது வலிமை எப்படி வரும்? சிக்கல் புரியுதா? இப்போ அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அவரை 150 இடத்துக்குள்ளே சுருக்கி இருக்கலாம்.
சுருக்கி இருக்க முடியுமா? இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அதெல்லாம் கிடையாது. ஒருங்கிணைவு இல்லை. தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தில் ஒருங்கிணைவு இருக்குது? கெஜ்ரிவாலோட பஞ்சாபில் நீங்கள் ஒரு ஒத்துழைக்கல, டெல்லியில் ஒத்துழைக்கல. அதனால தான் அது பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு. 3வது முறையா பிரதமர் மோடி மீண்டும் ஜெயிச்சு பதவி ஏற்றிருக்காரு. ஒன்றும் கிடையாது. அதில் என்ன இருக்குது? அதில் சிறப்பும் இல்லை, அதில் ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இதே தான், அதே துயரத்தை மக்கள் 10 ஆண்டுகளாக சைத்து பழகிட்டதுனால. அதான் ஒரு சோசியக்காரன்ட்ட போயிட்டு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கன்னா, 40 வருஷம் வரைக்கும் கஷ்டங்க, 40 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அவன் ஆர்வமாக கேட்பான்ல, அதுக்கப்புறம் நமக்கு நல்லா நடக்குமா, நல்ல காலம் வந்துடுமான்னு. அப்புறம் அதுவே பழகிடும். 10 வருஷம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்து அது பழகிருச்சு, மக்களுக்கு அமைதியாயிட்டான். அதுதான் அதை போய் பேசியிருந்தாரு சார். ஆனால் இப்போ முழு மெஜாரிட்டி இல்லாதனால எதுவும் சரியாக செய்ய முடியாது. ஒவ்வொரு நிதிஷ் ஒரு பக்கம், சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் இழுப்பாங்க. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இப்போ நம்பிக்கையாக இருக்குது. நிதிஷை எனக்கு தெரியாது, நான் சந்திரபாபு நாயுடு மேலே எனக்கு நம்பிக்கை. அவர் அவ்வளோ தூரம் ஆட விட மாட்டார். இப்போ அரசியலமைப்பு மாற்றுவோம்னாங்க. இப்போ பாருங்க மாற்ற முடியாது அப்படின்னு இவங்க அரசியலமைப்பு புத்தகத்தோட கையில் வச்சுட்டு பார்லிமெண்ட்ல யாரு காங்கிரஸ் எம்பிக்கள், மற்ற எம்பிக்கள்லாம் அவர் அரசமைப்பை வணங்குறதெல்லாம் அவர் இது விட்டுட்டு அப்புறம் பகவத்கீதை அதில் விட்டுட்டு இப்போ அரசியல் புத்தகத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டார்ல. பெரும்பான்மை வந்திருந்தா என்ன நிலைமைன்னு பாருங்க. ஓகே, அந்த அச்சம் உங்களுக்கு இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க காட்டுற பூச்சாண்டியை நான் வெறுக்கிறேன். பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டால், திமுகவுக்கு இல்லைன்னாச்சு பிஜேபி வந்துடணும். வராதுன்னு தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுன்னு தெரியும், அங்கே வந்துடுவாருன்னு தெரியும். நீங்கள் 3 முறையும் பிஜேபிக்கு இப்போ சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னே சொன்னீங்க. அவர் 2 முறையும் வந்துட்டார். அப்போவாது நீங்கள் திருந்தணும்ல. உங்களால் இங்கே திமுக வளர்க்கறனால பயன் என்ன? 39 உறுப்பினரை கொடுத்து அனுப்புனீங்க. ஒன்று சொல்லுங்கள். அப்போவும் நீட் இருந்துச்சு, ஒன்றும் செய்யலை. அப்போவும் ஜிஹெச் இருந்துச்சு, ஒன்றும் செய்யலை. ஏன்னா கொண்டு வந்ததே அவங்க தான். இப்போவும் 40 உறுப்பினர் கொடுத்துருங்க. என்ன நடக்க போகுது? என் பங்காளி வடிவேலு சொல்கிற மாதிரி தி சேம் பிளட்டு தான், ஒன்றும் கிடையாது. பாஜகவினரும் சொல்கிறாங்க போய் அங்கே கேன்டீன் தான் போயிட்டு வர போகிறாங்க, ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்றாங்க. யாரு? பாஜகவினரும் அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதனால் எந்த பலனும் இருக்க போகிறது? ஒரு மாறுதலாக எங்களை போல ஆற்றல் உள்ள பிள்ளைகளை பொறுத்த மாறுதலாக அனுப்பி பார்க்கணும்ல தம்பி. நீங்கள் ஒரு விளையாட்டே விளையாடுறோம்னா, இந்த கபடியில் இந்த ரைடர் ஒரு இப்படி தான் பாடி வருவார், இதுதான் அது என்ன அவன் பிடிச்சிடறான்னா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரெயினர் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோச் என்ன பண்ணுவீங்க? இது பண்ணாது, இந்த பிள்ளையரை இறக்கி விட்றான், புதுசாக விட்றான், இவன் ஆட்டம் புதுசாக இருக்கும்ல, நீ என்ன இறக்கி விட்டுருக்கணும்ல, அப்படித்தானே செய்யணும். அப்போ நீங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிறது எதையும் காதில் வாங்குறதில்ல, ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்களா, ஓட்டு போட்டால் தானங்க ஜெயிக்க முடியும். சும்மா அதே போட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன மாறுதல் வரும்? சும்மா மாறுதலுங்கிறது ஒரு வார்த்தையில் தான் இருக்கும். சார், இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். காஷ்மீரில் பாரமுல்லாவில் ஒரு சுயேட்சை எம்பி ஜெயிச்சிருக்காரு. உமர் அப்துல்லாவே அந்த முன்னாள் முதல்வரே தோக்கடிச்சு. ஆனால் அவர் திகார் சிறையில் இருக்கிறாரா. அவர் அந்த மாநிலத்திற்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கு. அவர் எப்படி ஜெயிச்சு வந்ததை நீங்கள் பார்க்குறீங்க? மக்களின் உணர்வு தான். நான் அந்த வெற்றியவும் அகிலேஷ் தம்பி அகிலேஷ் அயோத்தியில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி வென்றதையும் நான் வரலாற்றில் பெரிய மாறுதலாக பார்க்குறேன். அதுவும் அயோத்தியிலேயே வச்சு. ஆமாம், அயோத்தியில். அதை தான் நான் உண்மையான சமூக நீதியாக பார்க்குறேன். அந்த வேலையை தான் நான் இங்கே செய்கிறதுக்கு பெருமுயற்சி எடுத்தேன். இந்த 40 தொகுதியிலே 2 தொகுதி தக்கையும் வழக்கமாக கொடுத்தேன் ஆதிக்குடிகளுக்கு. அதில் 16 தொகுதி கொடுத்தேன் 21. அதுக்கு முன்னாடி 22 தொகுதி கொடுத்தேன். நான் வெள்ளலே ஒளியே அதுக்கான படி கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ஆனால் அவன் அகிலேஷ் செஞ்சு அந்த அடித்தது பெரிய அடி தான், பெரிய அடி. அவன் அது பெரிய மாறுதல் தான் நான் நினைப்பேன். அது உண்மையிலே சமூக மாற்றம் தான் அது. அயோத்தியில் ஆமாம், அவர் கோயில் கட்டினேன், அது கட்டினேன், அயோத்தி எல்லாம் பண்ணி பார்த்தார் அவர். அதுவும் ஒரு பொது தொகுதியில் வேற ஒருத்தர், அது இந்த வழக்கமாக பொது தொகுதிக்குரிய ஒருத்தர் நிறுத்திருந்து அது பேச்சு இல்லை. தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு போடுறா பொது தொகுதியில். நான் அதில் அந்த சேட்டை தான் நான் செய்கிறது. அந்த சேட்டை எனக்கு என்னை மாதிரி ஒருத்தர் செஞ்சு ஜெயிச்சிட்டானோன்னே கான்ஃபிடென்ட் கூடியதில்லை, நம்பிக்கை கூடியதா. அடிப்பம்டா, இன்றைக்கெல்லாம் இன்னொரு நாள் அடிப்பம்டான். அதுதான் மாறுதல்ங்கிறது. சமூக நீதிங்கிறது வேற என்ன? அரசியலமைப்பு கொடுத்ததை தவிர வேற என்ன நீங்கள் கொடுத்தீங்க அரசியல் கட்சிகள் எங்களுக்கு? ஒரு வேளை அரசியலமைப்பு கொடுக்கல, 42 பழங்குடியோட சேர்த்து 44 ஒரு இடம் கொடுத்துருப்பீங்களா எங்களுக்கு? நீ சொல்லு, மனச்சான்றோட சொல்லு தம்பி. கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லை அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நடுக்கமாக இருக்கும். டேய், இருக்கும்போதே நம்மளை இந்த பாடுபடுத்துகிறான். ஒரு தொகுதி ஒரு தொகுதி பொது தொகுதி தர உனக்கு மனசு வர மாட்டேங்குதே. ஏதாவது அப்பப்போ எங்கேயோ யார் அம்மையார் ஜெயலலிதா கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்குது. அங்கே மதுராவில் ஒரு அண்ணனுக்கு நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் சிபிஎம் நிறுத்திச்சு.
அதுக்கப்புறம் இது அம்மா நிறுத்தினாங்க, ஜெயலலிதா, ஐயா தலித்தலின் மலை வேற. அதுக்கப்புறம் நான் தான் நிறுத்திருக்கேன். வேற யார் நிறுத்தினா? நான் வெளில அதனால வெளியில் தெரியல, நான் தான் நிறுத்துறேன். அது தனித்தொகுதி இல்லைன்னா கொடுத்துடவே மாட்டாங்க. யாரு? தனித்தொகுதி இல்லைன்னா கொடுத்துடவே மாட்டாங்க. உனக்கு தெரியுதா தெரியலையா? புரியுதா? அப்புறம் சார், இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம தருமபுரியில் போட்டியிட்ட நபரையே அழைத்து அவங்களையே சீட் கொடுக்குறோம். இப்போ அது விமர்சனத்துக்குள்ளாகுது. யார் விமர்சிக்கிறது? முடிவெடுக்கிறது நான். விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு தெரியாத எதை எப்படி செய்யணும்னு. கட்சியை வழிநடத்துறது நானா நீங்களா? நீங்க எங்க இருந்து விமர்சிக்கிறீங்க? யார் விமர்சிக்கிறது? யார் விமர்சிக்கிறது? என் தங்கச்சி மாதிரி ஒரு தளபதியை சொல்லுங்க, ஒரு கேடர் சொல்லுங்க. ஒருத்தனை உருவாக்குறதுக்கு, ஒரு சிறந்த விளையாட்டு வீரனை உருவாக்க போராடுற ஒரு பயிற்சியாளனுக்கு தான் தெரியும். ஒரு சிறந்த இராணுவ வீரனை உருவாக்க போராடுற அந்த தளபதிக்கு தான் தெரியும் எப்படி உருவாக்கணும். ஒரு சிறந்த மாணவனை உருவாக்க கற்பிக்க ஆசிரியருக்கு தான் தெரியும். பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து நல்ல மகனாக சமூகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தாய் படுற பாடு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும் என் கேடர் யாருன்னு. நான் தான் கண்டெடுக்கணும். பொறுக்கி நாங்கள் பொதுக்கு விதை மரபினர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா விதையும் அறுத்து கொண்டாந்து வைக்க மாட்டோம். புரியுதா? புடலங்காயில் எந்த காய் சிறப்பாக இருக்கோ அதை தான் விதைக்கி விடுவோம். முருங்கைக்காயில் எந்த காய் சிறப்பாக இருக்கோ அதை தான் விதைக்கி விடுவோம். ஏன்னா நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். கிடாயும் சண்டைக்கு விட்டணும். பொழுதுபோக்கா? எந்த கிடாய் பெஸ்ட்டுன்னு பார்க்குறது? தோத்த கிடாய் கரியாகும், ஜெயித்த கிடாய் இனப்பெருக்கத்து இருக்கும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு என்ன பொழுதுபோக்கா? எந்த காலை அடங்காமல் இருக்கோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைப்போம். அதுதான். எந்த கோழி சண்டை, சேவல் சண்டையில் எந்த சேவல் வெல்லுதோ அது வீர இனப்பெருக்கத்துக்கு இருக்கும். காரணம் என்ன? ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவங்க நாங்கள். வீரத்தை வச்சுருப்போம், அது கடத்துவோம், மற்றதை கரியாக்கிட்டு போயிடுவோம். அப்படிதான் இது. அதில் என் தங்கச்சியை தெரியாதா? 26 அவளுக்கு தான் கொடுப்பேன். ஓகே. அவள் கேடர். அவளோட நின்று இந்த வேட்பாளர்களை பேசி ஜெயிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, எந்த பொருளில் தான் அவன் பேசணும்? ஒருத்தி தயாரிக்கிறதுக்கு என்ன பாடு? இது கொல்லம்பற்ற எலியில் இரும்பு வச்சு அடித்து செதுக்கிறதுக்கு இது கொள்கை பற்ற. இது கொஞ்சம் கவனமாக உருவாக்கணும். அதில் அவள் கேடர். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுக அவள் சொந்த தொகுதி, அதனால அவளுக்கு வாய்ப்பு இருக்குது. அவள் தருமபுரியில் வாக்கப்பட்டு போயிருக்கா இல்லையே. அவள் விழுப்புரத்தில் கல்யாணம் முடிச்சு போயிருக்கா. அவள் சொந்த தொகுதி விக்கிரவாண்டி தான். ஆனால் அதனால நான் என் மகளை தான் நிறுத்த சொன்னேன். வித்யாவை நீ இதில் நில்லு, நீ இதில் நில்லு, தருமபுரியில் நில்லுப்பான்னு. அது வேணாம் சித்தப்பா, அவங்க ரொம்ப சாதியாக இருப்பாங்க, அது நான் போய் நின்னா ரொம்ப இதாக இருக்கும் சித்தப்பா, நான் வேணா கிருஷ்ணகிரியில் நிற்கிறேன்னா அப்புறம் என் தங்கச்சி அங்கேயும் நின்று. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் நம்ம அங்கே கொண்டு போயிருந்தோம். ஆமாம், இப்போ என் மகன் நிற்கலை என்னன்னா நான் என் தங்கச்சியை கொண்டு நிறுத்தினேன். அவ்வளோதான் நிறுத்த சொன்னேன். அவள் தான் இந்த காரணம் சொல்லி மறுத்தா. அது நியாயமாகப்பட்டுச்சு. ஆனால் சித்தப்பா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நான் இங்கே நின்றுறேன்னா சரி நீங்கள் நில்லுன்னு நான் என் தங்கச்சி கொண்டு அங்கே நிறுத்தினேன். இப்போ அவள் சொந்த தொகுதியில் அப்போ நான் வேற யாரை போடணும்? அதனால வாய்ப்பு திரும்ப தம்பி, எவ்வளவுதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும் வாய்ப்பில் என்ன பயனிட்டுருக்கும்? வாய்ப்பு அவளுக்கு கொடுத்து செதுக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ என் பிள்ளைகளை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கணும். எனக்கு 100 கேடர் தேவைப்படுது இல்லை? அப்போ திரும்ப வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எதுக்கு? சார், இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவே புறக்கணிச்சிருச்சு. பணபலம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. அதில் நம்ம தலையிட முடியாது. அவங்க எப்படின்னா, வளர்ந்து விட்ட கட்சி, அதிகாரத்தில் பலமுறை இருந்து விட்ட கட்சி, நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி. நான் ஆட்டத்திலேருந்து வெளியில் போகக்கூடாது. நான் விளையாண்டுல அதை விட இன்னும் சிறப்பாக விளையாண்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கணும். நான் சிறப்பாக இந்த இன்னும் திறமையான விளையாட்டை வெளிக்காட்டணும், இன்னும் திறமையான விளையாட்டை வெளிக்காட்டணும் தான் ஒரு வீரன் நினைக்கணும். நான் அப்படி விட்டு போக முடியாதுல்ல. நான் வளர்க்கப்பட்ட விதம் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுறவன் தான் வீரனாக இருக்க முடியும். எனக்கு தோல்வியும் ஒன்று தான் வெற்றி வரும்போது துள்ளி குதிக்கிறதும் தோல்வி போது துவண்டு படுக்கிறதும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நாங்கள் சமமாக தான் கருதுவோம். அப்போ நான் வளருகிறவன் இப்போ விக்கிரவாண்டியில் என் தங்கச்சி அறிமுகமாகாத ஒருத்தரே இருக்க முடியாதுல்ல. இந்த தேர்தலில் தெருவுக்கு சுற்றிடுவோம் பாருங்க. அபிநயாவா? ஆமாம் அபிநயா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி தான் நான் பார்ப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ நீங்கள் இப்போ எங்கள் ஐயா பொன்முடி, எங்கள் ஐயா துரைமுருகன், அப்போ அதிமுகவில் இருக்கிற ஐயா வி சண்முகம், இந்த மாதிரியான கேடர் கிடையாது. நாங்கள் நல்லா அவங்களாம் அறிமுகப்பட்டு அமைச்சராக இருந்தால் அப்படி வந்தவங்க. நாங்கள் ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு எந்த இது ஊடகம் எங்களை காட்டுமா, இல்லை ஏதாவது பத்திரிக்கை போடுமா, இல்லை முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து செஞ்சுக்கிற வசதி இருக்கா? எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் மக்களை திருப்பி சந்திக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் டிராக்டர் வச்சு விழுகிறீங்க, நான் கலப்பை வச்சு விழுகிறேன்.
அப்படிங்கும்போது நீங்கள் 10 கோடு போட்டுட்டு கொடுத்துட்டு போது நான் 1 கோடு தான் போட முடியும். அந்த 1 கோடை திரும்பி திரும்பி போடணும். அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. புரியுதா? ஸோ புறக்கணிப்புங்கிறது இப்போ புறக்கணிப்புங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஐயா அவங்க எதுக்குனாலும் முடிவெடுத்தாங்க. எப்படி பார்த்தாலும் இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது இவங்க மரபாக்கி விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மொத்த அமைச்சர் இப்போ அசம்பிளியே கூடாது. இப்போ எந்த பிரச்சனையெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ கள்ளச்சாராயத்தை மூடணும். இப்போ மூடணும்னா எல்லா அமைச்சரும் இங்கே வந்து கூடணும். எம்பி கூடணும், 40 எம்பியும் கூடணும், எல்லா எம்எல்ஏவும் கூடணும், மொத்த மாவட்ட செயலாளரும் கூடணும். கூடி விற்கிற வண்டியில் இப்போ நான் விளையாடுற விளையாட்டில் ஓட்டுக்கு 15,000 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இது பார்ப்பீங்க பாருங்க நீங்கள். அதனால அது ஈரோட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. சார், பாமக இப்போ காம்படிஷனில் இருக்குது, போட்டியில் இருக்குது. அவங்களும் வலுவான ஒரு பகுதி தானே அது. இல்லை, நான் வந்து இப்போ அது எப்படி அவங்க, நான் உங்களுக்கு சொல்லுங்க, நான் எப்படின்னா கோட்பாட்டு அளவில் நான் எங்கள் ஐயாவோட போட்டி போடல. கோட்பாட்டு அளவில் நாங்கள் திமுகவும் நாம் டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, திராவிடமா தமிழ் தேசியமா, அதில் தான் போட்டி போடுவோம் இல்லையே. நான் இந்த ஆட்டத்தில் வந்து திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன். நான் எங்கள் ஐயாவை எதிர்க்கலை, அவரோட நாங்கள் போட்டி போடல. அது எங்கள் ஐயா போட்டி போட்டோம், அது அவர் போடுறாங்க, அது வேறு. அதில் நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு எந்த காலத்துலையும் எங்கள் ஐயாவை எதிர்க்க போகிறதில்ல, ஒன்றும் பேச போகிறதில்ல. அதான் பாரதிய ஜனதாவை எதுக்காம விமர்சிக்காமல் நம்ம அவங்க வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. அது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணாமலை வருவார், அவர் பிரச்சாரம் பண்ணுவார். அது வேற. அது அவங்களுக்கு பலம் தானே. அது இருந்துட்டு போகுது, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாமக எங்கள் எதிரி இல்லை, பாஜக எங்களுக்கு எதிரி. பாஜக எதிரினா அது மானோட குல எதிரி, எங்களுக்கு பரம்பரை எதிரி, ஜென்ம எதிரி. காங்கிரஸ் என் இனத்தின் பெரும் பகைவன். அதனால இதை நாங்கள் சமமாக தான் கருதுவோம். இதில் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியாக நாங்கள் கருதுறது, எதிர்க்கணும்னு நினைக்கிறது திமுகவை தான். ஸோ 26க்கு ஒரு ப்ராக்டிஸாக கூட பயன்படுத்திக்கலாம். ஏன் நாங்கள் ஜெயிக்கக்கூடாது? இடைத்தேர்தலை ஜெயிக்கக்கூடாது? புரட்சிங்கிறது எப்படி ஒரு பொறியியலை பற்றி எரியிறது இல்லையா? அப்படி தானே? அது என்ன, பார்லிமெண்ட்டில் எல்லாரும் பதவி ஏற்கும் பொழுது திராவிடம் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்கன்னெல்லாம் சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போ அது தமிழ்நாட்டில் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது, அடுத்து யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல். அவங்க கட்சியினுடைய தலைவர்களை போற்றி புகழ்கிறது. இது இவங்க முற்போக்கு, சுயமரியாதை, பகுத்தறிவெல்லாம் பேசுவாங்க, எல்லார் காலையும் விழுவாங்க, சுயமரியாதையெல்லாம் பேசுவாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், முற்போக்கு பேசுவாங்க. இதை பார்க்குறீங்கல்ல, தினம் காலையில் கலைஞருக்கு ஐயாவுக்கு முரசொலி பத்திரிக்கை வச்சு தேநீரும் வடையும் வைப்பாங்க முற்போக்கு. அது ஒரு கோயில் போல் நம்மளை கோயிலேருந்து வெளியேற்றினாங்க. அறிவு இருக்கிறோம் போய் வழிபடுவானான்னாங்க. கோயில் வந்து எனக்கு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லை, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாறு பூரா அந்த கல்வெட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன். ஐயா கொடவாயல் பாலசுப்ரமணியம் எழுதின எழுத்து பார்த்தா 18ஆம் நூற்றாண்டு அந்த கோயில் அந்த கல்வெட்டில் இது இருக்கிடாம்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருவுடையர் எல்லாம் போனால் இப்போ மராட்டியம் ஆளும்போது அதெல்லாம் ஹிந்தியில் மாற்றிட்டான், மராட்டிய மொழியில் கல்வெட்டு. அப்போ நம்ம வந்து மாற்றணும். ஆனால் அது எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமில்ல, வரலாற்று பேராவணம். அங்கேருந்து வெளியேற்றினேன், என் வழிபாட்டிலேருந்து வரலாற்றிலேருந்து வெளியேற்றினேன். ஆரியர்கள் உள்ள நுழையாத தீட்டுனாங்க, இவங்க வந்து போகாத முட்டா போயிட்டான், அறிவட்டு வந்தான் போவான்னு. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். எங்கே வந்தேன்னா அண்ணா சமாதி, பெரியார் சமாதி, கருணாநிதி சமாதி, ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதியிலேருந்து விழுந்து கும்பிட விட்டேன், புதவெளியில் கும்பிட விட்டேன். இதுதான் பகுத்தறிவு. இவங்க பேசுனா உங்களுக்கு தெரியும், முற்போக்கு பகுத்தறிவு. இதை போய் என்ன பேசுறீங்க? அவங்க கட்சி, அவங்க தலைவர்கள், அது ஒரு ஆண்டாண்டு காலமாக அடிமைகள். அது யார் விசுவாசமான அடிமைகள் அப்படின்னு காட்டுறதுக்கு இதை பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா எங்கள் அண்ணி தமிழச்சிலாம் சொல்லலையே. ஐயா ஸ்டாலினோட நிறுத்திட்டாங்க, வாழ்க தமிழ்நாடுன்னு நிறுத்திட்டாங்க. நம்ம தங்கச்சி சுதாலாம் வந்து முருகன் மேல் ஆணைன்னு சொன்னதெல்லாம் நமக்கு பெருமையாக தான் இருக்குது. சில பேர் அது கட்சி விசுவாசம், அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்யறது, கொடுமை தான். இது ஒன்று கேட்டுறேன், ராகுல் காந்தி எப்படி பார்க்குறீங்க? எஸ், பெரும் கோபம் இருக்கு, காங்கிரஸ் மேல பெரும் பகைமை இருக்கு, எல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள், ஏன்னா சமூக நீதி நிறைய பேசுறாரு. அதெல்லாம் வேடிக்கை தம்பி. நீங்க இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறீங்க, நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இனிமே ஆட்சிக்கு வர போற மாதிரி. நிறைய திருத்திக்கிறோம்னு சொல்றாரு, தவறுகளை எல்லாம் உணர்றதா சொல்றாரு. தவறுகளை திருத்தினீங்க, எங்க இனத்தை கொன்னது யாரு? நீங்க தான். தவறுகளை திருத்தி தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? திருத்திக்கிறீங்களே, ஒரு தடவை திருத்துங்களேன். திருத்திக்கிட்டு ஆமா தவறு நடந்துருச்சு, இனிமேல் அதுக்கு தனித்தமிழ் ஈழம் தவிர தீர்வு இல்லை, நாங்கள் திருந்திட்டோம், ஒரு தடவை சொல்லுங்க, நான் உங்களை ஏற்கிறேன். அது சொல்லுங்க, திருத்துறீங்களா? இந்த தவறை திருத்துங்களேன் ஒரு தடவை. காவிரி நதிநீருக்காக எனக்கு ஒரு தடவை நில்லுங்களேன், சொல்லுங்க. 400 டிஎம்சி வந்தது. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க,
இந்த வழக்கை திரும்ப சொல்லி அழுத்தம் கொடுத்தது இந்திரா காந்தியா இல்லையா? எல்லா துரோகங்களையும் செஞ்சது இவங்க தான் தம்பி. கச்சத்தீவை யாரும் கேட்காம எடுத்து கொடுத்த ஒன்று, ஒரு கையெழுத்து போட்டு சினிமாவோட போட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கையெழுத்தில் என் இனத்தின் தலையெழுத்து மாறுது. ரெண்டாவது ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம், புரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி லால் பகதூர் சினிமாவை உங்களுக்கு தெரியும் ஒப்பந்தம். மலையக மக்களில் 15 லட்சம் பேரை நாடற்றவராய் கொண்டாந்து இறக்கிட்டு, இந்த 3 ஒப்பந்தம், இவங்க 3 கையெழுத்து தான் என்ன இனத்தே தலையெழுத்தே மாற்றி இப்படி இப்படி ஆக்கி விட்டு இவங்களை விட்டுட்டு போகலாமா சொல்லுங்க? சரி, கச்சத்தீவை கொடுத்தது தவறு, திருப்பி எடுத்து தான் தீரணும் சொல்லுங்க, திருந்திட்டியே, இதான் சொல்லுங்க. அப்புறம் காவிரி நதியில் இல்லை, அது தவறு தான், உரிய நீரை நீங்கள் கொடுக்கணும் அப்படிதான் சொல்லுவீங்கள? ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஆளாது. அப்போ அற்ப தேர்தல் வெற்றிக்கு ஒரு தேசிய இனத்தின் உரிமையை பறி கொடுக்க நீங்கள் தயாராகிட்டீங்க. நாங்களும் உங்களை களத்தில் பறி கொடுக்க தயாராகணும்ல, அதுதானே. அப்புறம் போய் அதை பேச்சுட்டு என்ன இருக்குது? தனி மனிதர் அந்த பண்பு அதெல்லாம் தம்பி, அவரு முதல்ல முழுமையான ஒரு தலைவனா வரணும். அவரு அது இப்ப அண்ணன் எடுத்து வைக்கிற பாரதிய ஜனதாக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் அவரெல்லாம் பேசியிருக்கணும். அவர் அது பேச மாட்டார். ஒரு நேரம் பேசுறாரு, அது விட்டுறாரு. சார், மாஞ்சோலை அங்கு நீண்ட காலமா தேயிலை தோட்டத்தில் பணியாளர்கள் பணிபுரிந்தாங்க. இப்போ இந்த ஒப்பந்த காலம், அந்த நிறுவனத்துடனான ஒப்பந்த காலம் முடிஞ்சு அவர்கள்லாம் வெளியேற்றப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் வெளியேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதான் அந்த தோட்டத்தை சார்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் தான் பிரச்சனை. அது என்னன்னா, அரசு எடுத்து நடத்தணும். இதுவே அங்கே மலைய மக்களுக்கு நடந்துச்சு, அங்கே டாட்டா இதில், அதுக்கு போய் நான் போராடினேன். அப்பவும் இதே சிக்கல் தான். சாராய கடை நடத்துது அரசு, இந்த தொழில் இதை எடுத்து இந்த தோட்டத்தை எடுத்து நடத்த முடியாதா? இந்த தொழிலாளருக்கு வேலை கொடுக்க முடியாது இருக்கு, ஆல்ரெடி இருக்குது, கொடுக்க முடியாதா? டான்டியிலையும் பிரச்சனை இருக்குங்கிறேன், அதையும் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு வேலை செய்யுது. இப்போ இது என்ன பண்ணுமா, இன்னொரு முதலாளிகிட்ட கொடுக்கும். அவன் வேற தொழிலாளர்களை எடுப்பான். காடு முக்கியம், மறுபடியும் வனமாக்குறோன்றாங்க. யாரு காடை பத்தி பேசுறதுன்னு இல்லையா தம்பி? யாரு எதை பத்தி பேசுறதுன்னு இல்லையா? காட்டுக்கும் உங்களுக்கு என்னதான் விஷயம்? காட்டுக்கும் உங்களுக்கு, நிலத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? காடு நிலம் வளமெல்லாம் கவலைப்படுற அந்த ஏர்போர்ட் கட்டணும்னு துடிப்பீல தம்பி? கடலுக்குள்ளவே பேனா வைக்கணும்னு நினைப்பீல? 6111 ஏக்கரில் கொண்டு போய் அவனுக்கு காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கொடுக்க அனுமதி கொடுப்பீல? துறைமுகம் கட்ட உங்களுக்கு எதை பற்றி கவலை? காடெல்லாம் நீங்கள் பேசுறது வேடிக்கையாக இருக்கேன். என்ன காடு? மலைகளெல்லாம் வெட்டி மணலாக்கிட்டு காடு எங்கே போய் விளக்குறீங்க? எங்கே விளக்குறீங்க? அவ்வளவு காட்டு மேலே இருக்கிற உழவுங்களா நீங்கள்? இதான் கொடுமை. ஸோ இப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அங்கேயே அமைச்சு கொடுத்து, அதுக்காகவாது சீக்கிரம் நான் ஜெயிக்கணும். ஓகே, வேறு வழி கிடையாதுல்ல. எல்லாத்தையுமே பேசிட்டே இருந்துக்கிட்டு இருந்தா, பேசுறது கேட்கறதுக்கு ஏதோ இது மாதிரி ரசிக்கத்தக்கதான் இருக்கணும். அவன் சொல்கிறான்ல, நீ வர்ற வரைக்கும் பேசணும்டா, வந்துட்டா பேசக்கூடாது, செய்யணும். அது வரைக்கும் பேசு, என்ன பேசுமா பேசிடு. வந்துட்டீங்கன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது உனக்கு, செய்கிறது. இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், நீ செய்யணும், அதுக்கு வரணும், அதுதான் வேலை. இப்போ நன்றி. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் எனக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு போகணும். மத்தியில் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.